ஜனவரி 3, 2025. இன்றைய வேத வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Today Bible verse, Matthew 11:28. Come to me, all you are weary and burdened, and I will give you rest. ஜெபம், prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், அப்பா உயர்த்துகிறோம். ராஜா ஆவியானவரே, அப்பா இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அப்பா எங்கள் தேவைகளை சந்திக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே, இப்பொழுதே இறங்கும் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றீர். என் தகப்பனே, அப்பா இப்பொழுதும் கூட அப்பா இந்த தேசத்துல இந்த உலகத்துல அநேக காரியங்கள் குறித்து அப்பா வருத்தம் படும்படியான அப்பா வேதனைகளையும் துன்பங்களையும் இந்த சத்துரு ஒவ்வொரு மேலும் அப்பா புகுந்து கொண்டு இருக்கின்றான். என் தகப்பனே, இப்பொழுது இறங்கும் ராஜா. அவர்கள் நிமிர முடியாதபடிக்கு அவர்களுக்குள்ளே அப்பா இந்த சாத்தான் அப்பா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும்படியான அப்பா சிந்தனைகளை அவர்களுக்குள்ள பொருத்தி கொண்டு இருக்கின்றான். என் தகப்பனே, அப்பா இந்த உலகத்து காரியங்களை குறித்து அப்பா அவர்கள் வருத்தம் படும்படியான சிந்தனைகளையே அவர்களுக்குள்ள பொருத்தி கொண்டு இருக்கின்ற என் தகப்பனே, பணத்தை குறித்து கவலை, வேலை இல்லையே கவலை, பிள்ளை இல்லையே கவலை, சமாதானம் இல்லையே என்று கவலை, ஆவியானவர் அநேக கவலைகள் என் தகப்பனே. அப்பா இப்பொழுது இறங்கும் கத்தாவே, இறங்கும் என் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா உம்மால் கூடாதது ஒன்றுமேல் என் தகப்பனே. நீர் அனைத்தையும் மாற்றி போடுகின்ற என் தகப்பன் நீரல்லோ கத்தாவே. அப்பா அந்த வருத்தத்தை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா அவர்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கலைப்பையும் நீங்க தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே ஆவியானவரே, பிரதி இறங்கும் அப்பா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றீரே ராஜா. அம்மா பிள்ளைகளே, அப்பா மகனே மகளே, அப்பா வாலிப பிள்ளைகளே, அப்பா ஏசப்பா கிட்ட வாங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாரு, இப்பொழுதே தருவாரு, இந்த நொடி பொழுதே உங்களுக்கு தருவாரு. இறங்கும் என் தகப்பனே. தொடுவீராக அப்பா. ஒருவருக்குள்ள இருக்கின்ற அந்த சத்ருவை எடுத்து போடுங்க அப்பா. அவர்கள் சந்தோஷமாய் இருக்காதபடி எப்பவும் வருத்தத்தோட காணப்படும்படியான அந்த கிரியைகளை செய்து கொண்டு இருக்கின்ற சத்ரு மேலும் கரங்களை வைப்பீராக. இப்பொழுது அந்த கிரியைகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்துல அப்பா. நீர் அவர்களை ஆளுகை செய்யுங்க. அவர்களுக்குள்ள சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, களிப்பை தாங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் என் தகப்பனே. என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் பாவங்களை நீ சுமந்தீரே அப்பா. இப்பொழுதும் கூட அப்பா இந்த பாரங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எல்லா பாரத்தையும் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாய் போகும்படி நீங்க இப்ப எங்களுக்கு கட்டளையிடி போகின்றீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஆவியானவரே, ஒவ்வொருவரும் அப்பா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதியிலிருந்து விடுபட்டு கொண்டு இருக்கின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா வேலை இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கின்றீர்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் உங்களுக்கு வேலை வரும். நீங்க இளைப்பாறுதல் அடைவீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஆவியானவரே இறங்கும் என் தகப்பனே. இறங்கும் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. எங்களை தாழ்த்துகிறப்பா, உயர்த்துகிறேன் தகப்பனே. ஜெபங்களை கேட்கிறவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும்படியான அப்பா அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, அந்த நம்பிக்கை தாங்க, விசுவாசத்தை தாங்க, ஒருவருக்குள்ளும் தாங்க. இப்பொழுதே அப்பா நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளும் நினைச்சியுள்ள பிதாவே, ஆமென்.